Hello, greetings to you, my dear students. நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல போறேன். CSAP கவுன்சிலிங் 2025 ப்ரௌசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ப்ரௌசர்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மேஜர் அப்டேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி ஜோசால நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு, எப்படி 6 ரவுண்ட்ஸா மாத்துறாங்களோ CSAP 3 ரவுண்ட்ஸா மாத்திருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க சார் நான் நெருங்கி வந்துட்டேன் சார், 73% சார், 74% சார், நான் இன்னொரு 10 மார்க் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னா ஐ எம் எலிஜிபிள் சார், எனக்கு வந்துட்டு முடியாதா சார் அப்படிங்கிறப்ப இந்த வருஷம் இவங்களோட ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ரியலி சூப்பர்பான ஷெட்யூல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எல்லாருமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் CSAP கவுன்சிலிங் சர்ச் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், கிளிக் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ஹோம் பேஜ். இங்கே வந்துட்டு தாசா அண்ட் CSAP ஸ்பெஷல். ஆல்ரெடி நான் தாசா கவுன்சிலிங்கை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த வருஷம் திரும்ப நான் அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம CSAP பற்றி மட்டும் பார்ப்போம். இப்போ வாங்க இங்கே ப்ரௌசர். ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஷெட்யூல் காமிக்கிறேன். ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் 3 பேஜ் நம்பர் வந்துட்டு 38ல இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்க இங்கே வந்துட்டு CSAP ஸ்பெஷல் ஒன்லி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்போ டிஸ்பிளே ஆஃப் வேகன்சிஸ் ஆஃப்டர் ஜோசா ரவுண்ட் எப்பன்னு பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே 30th ஜூலை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் வந்துட்டு வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் டேட் அன்றைக்கே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 30th ஜூலை அன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரிஜிஸ்ட்ரேஷனை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே பாருங்கள் ரவுண்ட் 1 முடியறதுக்கே டாக்குமெண்ட் அப்லோடுக்கே 12th ஆகஸ்ட்குள்ளார உங்களுக்கு தாராளமாக இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் வீக்கே வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு விதத்துலையும் ப்ராப்ளமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடச்சிருச்சுன்னா ஃப்ரீஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 அப்படி கூட மாறி மாறி போய்கிட்டே இருக்கலாம். ரவுண்ட் 3 கடைசியாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21st ஆகஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 21st ஆகஸ்ட்டுக்குள்ளார தாராளமாக உங்களோட சர்டிஃபிகேட் வந்துடும். நீங்கள் அப்லோட் பண்ணி ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச NITயில் சேர்ந்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த ஒரு வருஷமும் உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் குறிப்பாக இந்த வீடியோ கொண்டு வந்த மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதர் தேன் இன்னொரு ஒரு மேஜர் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸை வந்து குறைச்சிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி CSAP கவுன்சிலிங் பற்றி 2024 டாக்குமெண்ட் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா 45,000 இருந்த ஃபீஸை வந்து இப்போ 40,000 கம்மி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஃபீஸ் காமிக்கிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பேமெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ரவுண்ட் என்ரோல்மெண்ட் ஃபீ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதான் SRPF. அதான் SRPFனா பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரவுண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ். அதாச்சும் என்ரோல்மெண்ட் ஃபீஸ்னா ப்ராசஸிங் ஃபீ ப்ளஸ் இன்ஸ்டிடியூஷனல் அட்மிஷன் ஃபீஸ் 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டும் சேர்த்து இந்த வருஷம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரல் கேட்டகரி OBC நான் கிரீம் லேயர் இவங்க எல்லாருமே 40,000 கட்டினா போதும். போன வருஷம் வீடியோவும் போய் பாருங்க, பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 45,000 இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். SC ST கேட்டகரிக்கு 20,000 இருந்துச்சு, 1000 மட்டும் கம்மி பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு 5,000 கம்மி பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 40,000 தான் இந்த வருஷம் உங்களோட என்ரோல்மெண்ட் ஃபீஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் அட்மிஷன் ஃபீ 1 and non-refundable special round processing fee. அதான் சொன்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் SRPF rupees 5,000. அது மட்டும் அவங்க நான் ரீஃபண்டபிள், ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு சரண்டர் பண்ணாலோ வித்ரா பண்ணாலோ எது பண்ணாலுமே அவங்க வந்துட்டு இந்த 5,000 கொடுக்க மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 5,000 பிடிச்சிக்கிட்டு தான் அவங்க வந்து ரிமைனிங் ஃபீஸ் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் 6, 7, 8, 9 இதெல்லாம் நான் முன்னாடியே வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன் போன வீடியோலேயே. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்லாம் யார் யாருன்ட்டு பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு தடவை வேணாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 9 டைப்ஸ் இருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது எல்லாருமே திட்ட சொல்லப்போனால் ஸோ இப்போ டைப் 1 பாருங்களேன், ஜோசா ரவுண்டு பட் ஆர் எலிஜிபிள் ஆஸ் பர் த. அதாவது ஃபர்ஸ்ட் டைப் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் நான் ஜோசாவே நான் வந்து ரிஜிஸ்டரே பண்ணல சார், ஃப்ரெஷ் கேண்டிடேட் சார், CSAP பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே டைப் 2 பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் who have participated in JOSA 2025 but have not been allotted any seat. எந்த ஒரு சீட் அலாட் பண்ணல சார், நான் வரலாமா, தாராளமாக வரலாம். அதே மாதிரி பார்ட்டிசிபேட் இன் JOSA 2025
have been allotted seats but cancelled due to non payment. தாராளமா வரலாம். அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் தெரியாம எக்ஸிட் பட்டன் அழுத்திட்டேன், தாராளமா வரலாம். அடுத்து டைப் 5 பார்த்தீங்கன்னா சார் நான் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேன், ஐஐடியும் கிடைச்சிச்சு சார், லேட்டர் ஆன் எனக்கு வந்து ஒரு 3 கேஸ் சொல்லிருக்காங்க, என் சீட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கேன்சல் ஆயிடுச்சு சார் அப்படின்னா நீங்களும் தாராளமாக வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வித்ரா பண்ணிட்டேன் சார், தெரியாமல் நான் வித்ரா பட்டன் அழுத்திட்டேன் சார், நான் வரலாமா? ஆனால் உங்களுக்கு ஐஐடி கிடைக்காது, நீங்கள் வந்துட்டு என்ஐடிஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும். மேபி உங்களுக்கு ஐஐடி கிடைச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து தான் நீங்கள் கேட்டு வாங்கணும். இது வந்துட்டு அட்ஜஸ்டபிள் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐஐடிஸில் பே பண்ணியிருந்தாங்க, இதுவே நீங்கள் என்ஐடிஸில் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இது வந்துட்டு அட்ஜஸ்டபிள் கிடையாது, நீங்கள் வந்துட்டு இவங்கள்ட்ட ரீஃபண்ட் கேட்டு வாங்கிக்கணும், இவங்கள்ட்ட ஃப்ரெஷ்ஷாக தனியாக ஃபீஸ் பே பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் ஐடியா வச்சுருந்துருக்கலாம், ஜோசா ப்ளஸ் சிசாப் ரெண்டுமே வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணலான்ட்டு இருக்கேன் சார் அப்படின்ட்டு, அப்படியே சீட்டு கிடச்சி அப்படியே எல்லாமே நான் வந்து ஒரு ரவுண்டு போய் பார்க்குறேன் சார் அப்படின்னு நிறைய பேருக்கு ஐடியா இருக்கலாம். அப்படி ஐடியாவில் இருக்கிறவங்க மினிமம் ஒரு 1 lakh வச்சுக்கோங்க, ஓகேவா? ஏன் சார் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து ஜோசாக்கே ஒரு 35,000 ஆகும், அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸிங் ஃபீனு ஒரு 2,500 ப்ளஸ் ஜிஎஸ்டி அது இதுன்னு சேர்த்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் அவங்க வந்து பிஏஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு இன்ஸ்டியூஷனை பொறுத்து மாறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு 30,000 40,000 அவங்க கட்ட சொல்கிறாங்க அப்படின்னா மேபி 50,000 கூட கட்ட சொல்லுவாங்க. அப்போவே உங்களுக்கு வந்து ஒரு 70,000-80,000 அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க, 75,000 to 85,000 வந்து நீங்கள் செலவு பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சிசாப் வர்றப்ப எப்படி பார்த்தாலுமே நீங்கள் வந்துட்டு ஒரு 5,000 ஏற்கனவே கட்டின அந்த 35,000 ப்ளஸ் 5,000 இப்போ தான் வந்து கம்மி பண்ணிட்டாங்களே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைனா நீங்கள் 10,000 கட்டணும். ஸோ 5,000 இப்போயே வந்துட்டு 90,000 இல்லை 80,000 வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஐஐடிஸ்லேருந்து ரீஃபண்ட் வர்றதுக்கு டைம் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இருக்கணும். என்ஐடிஸில் சீட் கிடச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அகெயின் அங்கே வந்துட்டு ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்குது ஒரு 30,000-40,000. அப்போ மோர் தென் a lakh உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி நீங்கள் இங்கே சேர்ந்து நான் இப்படி ஷிஃப்ட் அடிப்பேன் சார், இங்கே சேர்ந்து இப்படி நான் வருவேன் சார் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சுருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவு நிறைய அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே சொல்லிருக்காங்க, தே ஹேவ் டேக்கன் அட்மிஷன் தேரின். நீங்கள் ஐஐடியில் சேர்ந்து இருந்தாலுமே சிசாப்ல வரலாம். ஓகே, அதுக்கப்புறம் டைப் 6 அண்ட் ஹேவ் பின் அலாட்டட் சீட் ஏதோ ஒரு என்ஐடி ப்ளஸ் சிஸ்டம்லையும் கிடைச்சிருச்சு சார், அண்ட் ஹேவ் ஆல்ரெடி செக்யூர்ட் அட்மிஷன் அட் த அலாட்டட் இன்ஸ்டியூட் பை பேயிங் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ் அண்ட் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீ. எது நான் பே பண்ணியிருந்தாலுமே எனக்கு உண்டா சார்னா தாராளமாக உண்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இவங்க தெளிவாக சொல்லிருப்பாங்க, இந்த ஒரு பாயிண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே ஒரு நல்ல காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா அதை விட ஹையர் பொசிஷன், ஹையர் பிரான்ச், ஹையர் காலேஜஸ் அதை விட்டுட்டு அதை விட கம்மியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதான் இங்கே சொல்லிருக்காங்க, ரீடைன்டு சீட்ஸ் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி கெட் கேன்சல்ட் and candidates will not have any claim. இது வந்து அந்த வீடியோலையும் சொல்லிருப்பேன், உங்களுக்கு வந்து எந்த ஒரு விதத்திலையும் ரைட்ஸே கிடையாது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு ஜோசாவில் வந்துட்டு கொஞ்சம் சுமாரான காலேஜ் கிடச்சிருக்கு, எனக்கு IIIT கிடச்சிருக்கு சார், எனக்கு ஏதோ ஒரு என்ஐடி கிடச்சா ஓகே அப்படின்னா நீங்கள் என்ஐடி ட்ரை பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு IIIT சிஎஸ்சி கிடச்சிருக்கு, எனக்கு அகெயின் சிஎஸ்சிக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு என்ஐடி சும்மா போட்டு பார்க்குறேன் சார் அப்படின்னு நீங்கள் என்ஐடி மெக்கானிக்கல், சிவில், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா திடீர்னு கிடச்சிருச்சுன்னா IIIT சிஎஸ்சி அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. இதை விட ஒரு ஹையர் லெவலில் இருக்க பிரான்ச் இல்லைனா காலேஜில் சேர்ற மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். அதுக்கப்புறம் கேட்டகரி ரீஸ்டோரேஷன், இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இந்த கேட்டகரி ரீஸ்டோரேஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜோசாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, ஓபிசி, நான் கிரிமிலேயர், ஜென்ரல், இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரியில் வர ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து அந்த டைமில் ஜோசாவில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களால் வந்துட்டு அந்த வேலிட் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியலனா அவங்க ஜெனரலில் கன்சிடர் பண்ணிருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து டைம் எனக்கு கிடைச்சிருச்சு சார், என்கிட்ட வந்து வேலிட் சர்டிஃபிகேட் இருக்கு, இப்போ நான் அந்த ப்ரிவிலேஜை யூஸ் பண்ணிக்க முடியுமானா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு இங்கே சொல்லிருக்காங்க. ஸோ கேட்டகரி ரீஸ்டோரேஷன் அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஹூஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் வெரிஃபைட் டியூரிங் ஜோசா ரவுண்ட்ஸில் வெரிஃபை பண்ணுறப்ப அந்த கேட்டகரி வாஸ் சேஞ்ச், ஓபிசி, நான் கிரிமினல் இங்கேருந்து ஜெனரலுக்கு மாறி இருந்தாங்கன்னா டியூ டு நான் சப்மிஷன் ஆஃப் வேலிட் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் சப்மிட் பண்ணாதனால இவங்களுக்கு வந்துட்டு ஜென்ரலில் மாறி இருந்தாங்க. இப்போ மே ரெக்வஸ்ட் டு ரீஸ்டோர், அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தேர் கேட்டகரி தே ஹேட் ரிஜிஸ்டர்ட் வித். ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் லிங்க் ஓப்பன் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஆகலை, அவர் சிசாப் கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணுறப்ப அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் அதை தான் சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் ரெஃபர் டு த ஷெடியூல் இன் அனெக்சர் 3
ஆக்சுவலாக இது நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிட்டேன். annexure இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் annexure 3 ஷெட்யூல். ஸோ இந்த ஷெட்யூலில் வந்துட்டு இங்கே டாக்குமெண்ட் அப்லோட் இப்போ ரவுண்ட் 1க்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் வந்து ஆகஸ்ட் 12 5 மணி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்குள்ளார நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். ஓகே, இந்த டைமிங்கை வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆஃப் திஸ் டாக்குமெண்ட் ப்ளீஸ் விசிட் அஃபிஷியல் லிங்கை பார்க்க சொல்லியிருக்காங்க டு ரெக்வஸ்ட் ஃபார் கேட்டகரி ரீஸ்டோரேஷன். இதுக்கு வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெக்வஸ்ட் பண்ணாமல் இந்த ப்ரிவிலேஜை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு send their category restoration request and upload their valid certificate through this link. இந்த லிங்க் மூலமாக தான் அவங்க வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்டு எல்லா வேலிட் டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரெக்வஸ்ட் வில் பி வெரிஃபைட் பை த CSAP 2025 officials and necessary action will be taken as applicable. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க செக் பண்ணி நெசசரி ஆக்ஷன் அவங்க எடுப்பாங்க. உங்களுக்கு வந்து அந்த ப்ரிவிலேஜ் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கேட்டகரி ரீஸ்டோரேஷன்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்ப்போம் ரீஃபண்ட் அண்ட் ஃபீ அட்ஜஸ்டபிள். அதாச்சும் நான் போன வீடியோவில் பார்த்த அதே கதை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வேறு எதுவும் ரொம்ப புதுசாலாம் இல்லை. இஃப் ரீஃபண்ட் இஸ் அட்மிசபிள் த ஃபீ பெய்டு பை த கேண்டிடேட்ஸ் டூரிங் JOSA 25 ஃபார் NIT plus system and CSAP 2025 ஸ்பெஷல் ரவுண்ட் எக்ஸப்ட் த ஸ்பெஷல் ரவுண்ட் ப்ராசஸிங் ஃபீ வில் பி ரீஃபண்ட். அதாச்சும் ப்ராசஸிங் ஃபீஸை தவிர்த்து மற்ற எல்லாமே ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ JOSA ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பான் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆஃபர்டு சீட் as indicated by successful payment will be deducted from the fee paid. அப்புறம் withdrawal fee ட்டு ஒரு 2,000 my dear students. ஸோ மொத்தமாக வந்துட்டு ஒரு 7,000 எடுத்துக்கிறானுங்க. After the seat acceptance in JOSA round for NIT plus system if the candidate withdraws the allotted seat or fails to pay the partial admission fees. இதை வந்துட்டு நீங்கள் ஃபெயில் பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது partial admission fees கட்டலனாலுமே உங்களுக்கு 2,000 withdrawal fee அந்த ஒரு இது போடுறாங்க my dear students. In addition, if a candidate has been allotted a seat in CSAP round 1 or retained in JOSA seat in NIT plus system but did not complete online reporting or document verification during special round 1-2 is unsuccessful or the candidate exercises the willingness option of withdraw or surrender. இது ரெண்டுமே வந்து நான் முன்னாடியே சொல்லிருக்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சரண்டர் அப்படின்னா இந்த ரவுண்டில் எனக்கு கிடைச்ச சீட்டு வேண்டான்ட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போகிறது. வித்ரானா நான் இந்த ரவுண்ட்லேயே எனக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய கும்பிடு, இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு காலேஜும் வேண்டாம் வெளியே போகிறது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வித்ரா. இது ரெண்டு ஆப்ஷனுமே வந்துட்டு CSAPலையும் தாசால மட்டும்தான் இருக்கும். ஜோசால சரண்டர் ஆப்ஷன் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். The candidate exercises willingness option surrender and no seat is allotted to the candidate in the subsequent round of a seat allotment, then additional 2,000 will be deducted from the fee paid. ஸோ நீ இந்த ஏதோ ஒரு கேஸில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு 2,000 எக்ஸ்ட்ரா பிடிச்சிருவாங்களாம். ஸோ வந்து 7,000 ஏற்கனவே பிடிங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2,000 இன்னொரு 9,000 பிடிங்கிட்டு மிச்ச கம்மியான காசு தான் தருவானுங்க போல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேர் ஷால் பி நோ ரீஃபண்ட் ஃப்ரம் CSAP 2025 ஃபார் தோஸ். அதாச்சும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ரீஃபண்டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா who did not complete online reporting in special round 3. ஸோ ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் நீங்கள் வரலனாலும் உங்களுக்கு வந்துட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரீஃபண்ட் who have been allotted seats in special round 3 and fails to pay the institutional admission fees too இருந்தாலுமே கிடையாதான். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. The seat is cancelled due to ineligibility or invalid documents or not responding to queries of verifying officials timely during document verification of special round 3. அப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு நீங்கள் சரியான நேரத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணலனாலுமே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்களாம். who fails to join the எல்லா சீட்டும் கிடைச்சிட்டு அட் லாஸ்ட் நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் போகிற நேரத்தில் போகாமல் விட்டுட்டிங்கனாலுமே ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்களாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு ஸ்டெப்புமே வந்துட்டு பார்த்து தெளிவாக பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து சொல்லிருக்காங்க இன் கேஸ் ஆஃப் எனி query grievance with respect to CSAB ஸ்பெஷல் ரவுண்ட் ஆஃப் சீட் அலோகேஷன் ப்ராசஸ் 2025 இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் விஷயம் எல்லாமே நான் சொல்லிட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை செக் பண்ணி பார்த்துட்றேன். ஸோ உங்களுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட் சொல்லிட்டேன். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு போன தடவை வந்து அதே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங், ப்ரொவிஷனல் ஆஃபர் ஆஃப் எ சீட், ஆன்லைன் ரிப்போர்ட்டிங், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு அதை ஒரு தடவை பார்த்துருவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JOSA 2025 ரவுண்ட் 1 to 6 யார் வந்துட்டு
NIT ப்ளஸ் சிஸ்டமில் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணலையோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டியூரிங் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் தேர் மே பி queries raised by the verifying officer. The candidates must resolve the queries by responding in time through their CSAB 2025 special 2025 login portal strictly as per the schedule. கரெக்டாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் தான் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜோசா கவுன்சிலிங்கில் இருக்க மோஸ்ட்லி சேமாக இருக்கும். ஸோ கிளாஸ் 10th மார்க் ஷீட் எல்லாம் ஆதார் கார்டில் பர்த் சர்டிஃபிகேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு. அடுத்து கிளாஸ் 12th மார்க் ஷீட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷனுக்காக. அட்மிட் கார்டு ஆஃப் JEE Mains 2025, சர்டிஃபிகேட் ஆஃப் கேட்டகரி. ஸோ இந்த இதுக்கான சர்டிஃபிகேட் ஆஃப் கேட்டகரி வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் OBC நான் கிரீமி லேயராக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான கவர்மெண்ட் இஷ்யூ ஆன்லைன் வெரிஃபையபிள் சர்டிஃபிகேட் விச் மஸ்ட் பி வேலிட் டில் August 31st. இதெல்லாம் நான் போன வீடியோவில் சொன்னது தான், அதே கதை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ST certificates from Tamil Nadu state must be issued by concerned revenue divisional officer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் PWD ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்துட்டு 40% டிசபிலிட்டி அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்புறம் கிராஸ்டு பேங்க் செக் அப்படின்னா இமேஜ் ஆஃப் த பாஸ்புக் வித் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து மெடிக்கல் சர்டிஃபிகேட், இது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 9th and 10th பாயிண்ட் வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தாசா கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 9th and 10th பாயிண்ட் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போன தடவையும் சொன்ன ஒரு 2 நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோலும் இருக்கும். ஸோ இஃப் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் நாட் இன் இங்கிலீஷ், ஹிந்தியில் இல்லைன்னா டிரான்ஸ்லேஷன் வேணும். அதனால் மேக்ஸிமம் இங்கிலீஷில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நான் வந்துட்டு சொல்லிட்டேன். கேட்டகரி கன்வர்ஷன் ஃப்ரம் பெனிஃபிஷியரி டு நான் பெனிஃபிஷியரி போன வீடியோவில் நான் சொன்னது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் PWD ஜென்ரலுக்கு மாறினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ப்ரிவிலேஜ் கிடைக்காம போயிடும், அதுக்கான யூஸ் கிடைக்காம போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்களும் வந்து ஒரு தடவை படித்து பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் நிறைய பேருக்கு. உங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ மை டியர்.